தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். தென் மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் தூத்துக்குடி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு 672 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி மத்திய அரசிடம் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2021ஆம் ஆண்டு விமான நிலைய விரிவாக்க பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. 381 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கப் பணிகளும் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விமான நிலைய வெளிவளாக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதன் திறப்பு விழா மற்றும் அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரம் கோவிலில் நடக்கும் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக மாலத்தீவில் இருந்து தனி விமானத்தில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு நேற்று இரவு 7:50 மணிக்கு வந்திறங்கினார். அங்கு அவரை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, மத்திய அமைச்சர்கள் L முருகன், ராம்மோகன் நாயுடு மற்றும் தமிழக அமைச்சர்கள், தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பின்னர் விமான நிலையத்தின் முன்புறத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த விழா மேடையில் 4900 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்தும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல்லும் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி திருச்சிக்கு புறப்பட்டு சென்றார்.